ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியோட மந்த்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது, வீக்லியில் என்ன மாதிரி ட்ரெண்டு, அதே சேம் டைம் வந்து நம்ம டெய்லியிலையும் 1 ஹவர்லையும் 15 மினிட்ஸையும் அனலைஸ் பண்ணி திங்கக்கிழமை நம்ம எந்த இடத்துல சி சைடு போகலாமா இல்லை பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயில்டாக அனலிசிஸை பார்ப்போம். இதே மாதிரி சேம் நிஃப்டியை அனலைஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். என்னோடய சேனலில் இருக்குது. வீடியோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நிஃப்டியில் என்ன மாதிரி ட்ரெண்டில் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களால் அதில் புரிஞ்சிக்க முடியும். சரியா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ண போகிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, இந்த ஹை இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஹை இதை கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாட்டமில் இந்த லைனை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஆக்சுவலாக என்ன மாதிரியான மூவில் போயிட்டுருக்குன்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், லோ ஹை லோ எகெயின் ஹை, கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் இப்போ எடுத்து இறங்கி சப்போர்ட் எடுக்கணும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். சரிங்களா? அப்படி இல்லாமல் இதுக்கு மேலே எகெயின் இப்போ இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். அடுத்து அப் ட்ரெண்டு ஹை ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த இடம் பாருங்கள், அது வந்து நமக்கு 46,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகணும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும். அதே சேம் டைம் ரீசெண்டாக நமக்கு இந்த மந்தில் வந்து அந்த ஹை இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஹை வந்த லெவல் பார்த்திங்கன்னா 46,540. சரிங்களா? சாரி, 46,300 ரீஜன். சரிங்களா? இதுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மந்த்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா 42,000. இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் இது வந்து 42,600 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் திரும்புது. அப்போ இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கிறப்ப மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? இன் பிட்வீனில் இந்த லெவலில் இருக்கிறப்ப வந்து ஒரு சைடு வேஸையும் ஒரு கன்சல்டேஷன் தான் கொடுக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகிறப்ப 46,000. சரிங்களா? அதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,300 ரீஜன். அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப மார்க்கெட் எகெயின் மேலே ஏறிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி அப் ட்ரெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணோம். சரிங்களா? ஸோ மந்த்லியில் வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அடுத்து பேங்க் நிஃப்டி வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் நான் ஃபாலோ பண்ண போகிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டமில் இந்த ஜோன்லேருந்து இந்த 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கேண்டில் ஒன்று க்ரீன் கேண்டில், அதோட டச்சஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டச்சு தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த வீக்கோட லெவலும் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டில் தான் இருந்து ரிவர்ஸ் ஆகுது. சரியா? இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு லோ ஹை எகெயின் லோ. ஸோ இப்போ எகெயின் வந்து இந்த வீக்கோட ஹையை மார்க்கெட் தாண்ட ஆரம்பிக்கிறப்ப வந்து ஈஸியாக இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஒன்ஸ் இதே வந்து இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷருக்கு வரும். சரிங்களா? ஸோ வீக்லியில் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு பார்த்துக்குங்க. அதாவது இந்த வீக் சொல்கிறேன் நான், 21 ஆகஸ்ட் 23 அந்த கேண்டில் இருக்குல்ல, அந்த லெவல் பார்த்திங்கன்னா 44,900 ரீஜன். சரிங்களா? இந்த 44,900க்கு மேலே ஸ்ட்ராங்காக மேலே ஒரு கேண்டில் மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் எகெயின் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான ட்ரை பண்ணும். ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு. அடுத்து இந்த 2 இடமும் பாருங்கள், கரெக்டாக ஒரு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து எகெயின் இந்த சேனலோட ஹையை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். அது ஒரு புதிய ஹையை வைக்கிறதுக்காகவும் ட்ரை பண்ணும். பட் நான் வந்து ஓவரால் வியூவில் சொல்கிறேன், இது நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஹையை தாண்டுறப்ப நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வீக்கோட லோ வந்து 43,700.
இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இங்கே பாருங்கள் இந்த லெவல் இதுதான் 43,400 ரீஜன் இதுதான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 43,000 தான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்படி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு ட்ரெண்டை இதில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க பாருங்கள். ஓகேவா? அடுத்து ஹெட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ஒரு சின்ன ஹை கொடுத்துட்டு இங்கே திரும்புதுன்னு வச்சிங்களேன், இந்த இடம் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி மாறி நமக்கு டவுன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப குரூஷியல். என்ன மாதிரியான மூமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து லாங் டேர்ம் வியூவில் பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரியான வியூவில் நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிய வரும். சரிங்களா? ஸோ இப்போ அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம வந்து டெய்லிக்கு போகலாம். டெய்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில் இந்த ஹையிலிருந்து பாருங்கள். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையை கனெக்ட் பண்ணி இந்த கேண்டில் நான் கர்சர் வச்சுட்டு வரேன் பாருங்கள். இந்த கேண்டிலும் இந்த கேண்டிலோட ஹையும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டில் பாட்டமில் சப்போர்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அது வந்து 43,500லேருந்து 560 ரீஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த இடத்துலனா இங்கே பாருங்கள், ப்ளஸ் இந்த இடத்துலையும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாகவும், அடுத்து இந்த ஸ்விங்கு செகண்ட் டார்கெட்டு, அடுத்து இந்த ஸ்விங்கு தேர்ட் டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாமல் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு திங்கக்கிழமை ஓப்பன் ஆகிறப்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆகி வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். 43,500 ரீஜன். அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் வந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை கொடுக்க ட்ரை பண்ணோம். சரிங்களா? என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப் ட்ரெண்டில் இருந்தால் எப்படி ப்ளே பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் இருந்தால் எப்படி நம்ம ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு இந்த நெக் லைனில் தான் இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடம் புல் பேக் கொடுத்துட்டு இப்படி திரும்புகிறப்ப என்னாகும், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வேலிட் இல்லாமல் இந்த பேட்டர்னை பாருங்கள். ஓகேவா? இப்போ லோலேருந்து இப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லெவலில் நெக் லைனை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் எகெயின் மேலே ஏற ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல எது குரூஷியல்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த லெவல்லேருந்து வர இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, அதாவது இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை தாண்டணும். 44,580க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 44,960. ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ வந்து 45,000 நம்ம வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணுறப்ப மார்க்கெட் எகெயின் மேலே புல் பேக் கொடுத்துச்சுன்னா அடுத்த ஸ்விங்காக நீங்கள் வந்து 45,800ஐயும் அதுக்கு அடுத்த ஸ்விங்காக நீங்கள் வந்து 46,300 இந்த ஆல் டைம் ஹை லெவலையும் கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ஓவரால் வியூவில் டெய்லியில் இருக்கிற பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டை நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நம்ம அடுத்து 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லேயும் பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போவுமே என்னோடய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை நம்ம மார்க் பண்ணிப்போம். அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் டேங்கிறது லாஸ்ட் ட்ரேடிங் டே முடிஞ்சது, அந்த லைனை நான் வந்து வயலட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து ப்ரீவியஸ் வீக்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் ப்ரீவியஸ் டேவோட லோவும் சேம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை மட்டும் நம்ம இப்போ மார்க் பண்ணால் போதும். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், நான் அந்த கலரை வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரீவியஸ் மந்த் வைக்கிறேன். ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட்னா இப்போ நீங்கள் வந்து 43,600 ரீஜன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸை மார்க் பண்ணுறோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து லெவல்ஸை மார்க் பண்ணியாச்சு. டெய்லி கேண்டிலுக்கு போயிடலாம். டெய்லி கேண்டிலில் என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ அடுத்து எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து ஓகேவா, அடுத்து இந்த க்ரீன் கேண்டிலு ப்ளஸ் இந்த ரெட் கேண்டிலோட ஹை ப்ளஸ் இந்த கேண்டில் இதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேவா, அதே மாதிரி பாட்டமில் இந்த 3 க்ரீன் கேண்டிலும் சரிங்களா, இந்த கேண்டில் இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோன். எதுக்காக நான் அப்படி கிளியராக சொல்கிறேன்னா, நீங்களும் சார்ட்டில் இதேமாரி வரைஞ்சி அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஒர்க் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து ப்ராஃபிட் கொடுக்குறப்ப உங்களுக்கும் இதை ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ண புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், லோ ஹை எகெயின் லோ. ஸோ இப்போ ஹைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் இந்த ட்ரெண்ட் லைன் இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் மாதிரி நடந்த எகெயின் மார்க்கெட் ப்ரீவியஸ் மந்தோட ஹையை நமக்கு டார்கெட்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். சரிங்களா, சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து திருப்பி டவுன் கொடுத்துச்சுன்னா திருப்பி பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்து இது பாருங்கள், இந்த ஹையிலிருந்து இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த ஹையை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா, அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த ஹை டச் ஆகிருக்கா, அதே மாதிரி இந்த லைன்லேருந்து இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியுதா, ஆல்மோஸ்ட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேவோட ஹை. இது பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு எங்கே தான் வந்து மார்க்கெட் ரீச் ஆகணும், 44,850லேருந்து 44,900 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக அப்பில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இந்த லெவல்லாம் ஒரே பாயிண்ட் வரதுனால நான் இந்த லைனை மார்க் பண்ணல, நம்மளோட கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 ஹவர் கேண்டில் வச்சுப்போம். 1 ஹவர் கேண்டிலில் எப்படி நம்ம வந்து மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் டெய்லியில் காட்டினோம்ல, இப்போ இது வந்து உங்களுக்கு 1 ஹவர் கேண்டிலில் பார்க்குறப்ப கொஞ்சம் கிளியராக புரியும். அதுக்காக தான் நான் இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். 1 ஹவர் கேண்டிலில் பாருங்கள், அழகான ஒரு பேட்டர்ன் தெரியும் பாருங்கள், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், லோ ஹை எகெயின் லோ. இப்போ ஹை வந்தால் இந்த இடம் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இந்த லெவல் பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. சின்ன ஒரு ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு முடிஞ்சு மேலே ஏறுறப்ப ப்ரீவியஸ் மந்தோட ஹையை போய் மார்க்கெட்டோட ட்ரை பண்ணோம். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட ஹை 44,580. ஸோ இப்போ 44,600க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டை நீங்கள் வந்து 44,775யும் அதுக்கு அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,800 ரீஜன். சரிங்களா, ஸோ இப்போ இங்கேருந்து 44,600க்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு இந்த கேப்பில் வந்து ஒரு 200 பாயிண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் முடிஞ்சு எகெயின் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்பாச்சுன்னா அடுத்து இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த லெவலில் பார்த்துக்கோங்க, 45,100 வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏற ட்ரை பண்ணோம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெவலெல்லாம் வந்து ஹையில் மார்க் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன், வயலட் கலரில் வந்து டாட்டர் லைனில் கொடுத்துட்றேன். சரிங்களா, அடுத்து ஹை லெவல்னு பார்த்தீங்கன்னா 45,268. அது வந்து இந்த ஹையும் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இந்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை, இந்த லெவல், இந்த ஹை லெவல் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த ஹை. ஸோ அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே மூவ் ஆனால் 44,800 வரும். 800க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் 44,900, 900லேருந்து 950 ரீஜன். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஈஸியாக 45,000 கிராஸ் பண்ணி 45,100 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து அப் ட்ரெண்டில் போனால். சரிங்களா, இதே வந்து நமக்கு மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 44,436. சரிங்களா, 44,400க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்னு இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். சரியா, இது எதை பேஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன்னா, ஒரே நிமிஷம் பாருங்கள், இந்த ஜோனு ப்ளஸ் இங்கே.
ஓகேவா? ஸோ இந்த ஜோனை பேஸ் பண்ணி அடுத்து டவுன் ஆச்சுன்னா 44,400க்கு கீழே டவுன் ஆகிற பட்சத்தில் அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,200 ட்ரை பண்ணலாம். அது கீழே மார்க்கெட் இறங்குறப்ப இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து 43,900 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 43,900 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இன்பிட்வீனில் ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது 44,000. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷனோ இல்லை இந்த இடத்துலேருந்தே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் காமிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது, ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் ஆகுது, அது வந்து 43,800 கீழே இறங்குச்சுன்னா 43,600 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். அதுக்கு கீழேயும் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா பாருங்கள், நான் வரைகிற சப்போர்ட் லைனு அது வந்து இந்த ஜோன் ப்ளஸ் இந்த இடம், இதை பேஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். அது வந்து 43,400 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும் நான் நம்புகிறேன் பேங்க் நிஃப்டியோட கம்ப்ளீட் அனலிசிஸ். இதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் போட்டு உங்களோட லெவல்ஸை மார்க் பண்ணி எந்த இடத்துல கரெக்டாக பிரேக் அவுட் ஆகுதோ அந்த லெவலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் பேட்டர்னோட சப்போர்ட்டும் புரிய ஆரம்பிக்கிறப்ப நீங்களும் இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி கம்ப்ளீட்டாக நிஃப்டியை பற்றி அனலிசிஸும் என்னோடய சேனலில் இருக்குது. நிஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட், அதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேணுன்னா அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஸ்டாக்கும் அனலைஸ் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் என்னோடய டெலகிராம் சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.